தெய்வம் தந்த பூவே தொடரில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு குழந்தைகள் நல மருத்துவர் யசோதா தணிகாச்சலம் அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதமே ஆட்டிசம்கான அவேர்னஸ் மந்த் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் மந்தில் நம்மக்கிட்ட ஆட்டிசம்மை பற்றின அனைத்து விஷயங்களையுமே நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் யசோதா தணிகாச்சலம் அவர்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம என்ன விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஆட்டிசம்னா என்ன, அது குழந்தைகளை எப்படி பாதிக்குது, அது வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. என் பேர் யசோதா தணிகாச்சலம். நான் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு இந்த ஆட்டிசம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா இப்போ 50 வருஷமாக இந்த ஆட்டிசம்ங்கிறது நிறைய குழந்தைகளை பார்க்குறோம். அதனால தான் ஆட்டிசம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணித்து. ஆட்டிசம்ங்கிறத நாங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி அனுசரிக்கிறோம். இதை ஏன் அனுசரிக்கிறோம்னாக்க, அன்னைக்கு தான் இது ஆட்டிசம்ங்கிறது ஒரு தனி குறைபாடாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது முன்னாடி வரலையும் பைத்தியம்னு சொல்லுவாங்க, இல்லை மூளை வளர்ச்சி சரியாக இல்லை, மன வளர்ச்சி சரியாக இல்லை, அப்படியெல்லாம் ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆட்டிசம்ங்கிறது ஒரு டயக்னோசிஸ்ன்னு வந்தது ஏப்ரல் 2ஆம் தேதி. அதனால தான் இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே ஆட்டிசம் மந்த்னு அனுசரிக்கிறோம். ஓகே மேம். முதல்ல ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க மேம். ஆட்டிசம்ங்கிறது ஒரு மூளையோட ஒரு குறைபாடு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறோம், மூளை தான் பிரதானம் நம்ம உடம்புல. என்ஜான் உடம்பிற்கு மூளையே பிரதானம், தலையே பிரதானம். மூளை தான் நம்ம உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுது, மனசையும் கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம பேச்சு மூச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூளை தான். இந்த மூளையில் ஒரு குறைபாடு இருந்தால், ஆட்டிசம்ங்கிறது என்னன்னா, உடம்பு வளர்ச்சியில் எந்த குறைபாடும் இருக்காது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நடக்கிறது, ஓடுறது, படியேறுறது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணும். ஆனால் முகம் பார்த்து சிரிக்கிறது, கண்ணோட கண்ணு பார்க்கறது, பேர் கூப்பிட்டா அதுக்கு திரும்பி பார்க்கறது, அம்மா அப்பான்னு கூப்பிடுறது, மற்றவங்கள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, வெளியாள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறது, படிக்கிறது, பேசுறது, பாடுறது எல்லாத்துலேயும் பின்தங்கி இருப்பாங்கன்னா தான் செய்யறதையே திருப்பி ஆட்டிசம்ங்கிறது தனி உலகம், அவங்க யாரோடையும் சேர மாட்டாங்க. இதுதான் ஆட்டிசம்ங்கிறது. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, எல்லாரும் இப்போ பார்த்தா ஒரு குழந்தை தான் வச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு குழந்தை தான் உலகமே. இது பாடணும், பேசணும், ட்ராமா ஆக்ட் பண்ணணும், நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நல்லபடியாக கல்யாணம், அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும், எம்ப்ளாய்மெண்ட் வேணும், இது எல்லா எதிர்பார்ப்பும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த குழந்தை தகுதியாங்கிறது ஆட்டிசம் இருக்கிற குழந்தையால் இதெல்லாம் பண்ண முடியறதில்ல. சில குழந்தைங்களுக்கு முடியும், பட் எல்லா குழந்தைங்களுக்கும் முடியறதில்ல. அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைய ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், எவ்வளோ முடியுமோ அதை மாற்ற முடியணும். நம்ம எல்லாரும் கருப்பு, சிவப்பு, உயரம், குட்டை, பருமன், ஒல்லி, இந்த மாதிரி எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கோ அதெல்லாம் அரவணைச்சிட்டு போகிறோம். அதே மாதிரி ஆட்டிசம்ன்ற ஒரு குறைபாடையும் எப்படி அரவணைக்கிறது, அப்பா அம்மா எப்படி கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுறது, டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், சொசைட்டி என்ன பண்ணணும், எப்படி அவங்கள ஸ்கூலில் இது பண்ணணும், அவங்களுக்கு பெரியவங்களாக வளர்ந்த பிறகு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எப்படி, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்க வண்டி ஓட்ட முடியுமா, அவங்க தனித்துவமாக இருக்க முடியுமா, சொசைட்டியோட மிங்கிள் பண்ண வைக்க முடியுமா, இது எல்லாமே பிரச்சனை. அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிரைவிங்காக இருக்கட்டும், அவங்கள போய் சோஷியலாக அவங்க சேர்றதாக இருக்கட்டும், இதில் எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, முதல்ல இது குழந்தைங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது மேம்? ஒன்று இது முந்தி 1% தான் இருக்குது. உலகத்தில் 100 குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைக்கு தான் இப்படி வருது அப்படின்னாங்க. இப்போ எப்படின்னாக்க 100ல் 2 குழந்தை 3 குழந்தைக்கு வருது, 10 குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு அதிகரிச்சுட்டே போகுது. முன்னாடி இந்த ஆட்டிசம்ன்ற டயக்னோசிஸை நாங்கள் கண்டுபிடிச்சதில்லை, இப்போ அவ்வளோ அதிகமாகுது. இது அதிகமாகிறதுக்கு காரணம் மூளை வளர்ச்சியை பொறுத்து. மூளை நம்ம சொல்லும்போது 27 நாள் ப்ரெக்னன்சி அப்போ மூளை வளர்ச்சி ஆரம்பிச்சுடுது. இந்த 27 நாளுங்கிறது 30 நாள் மாதவிடாய் வந்துட்டுருக்கிற ஒரு மதருக்கு 35 நாள் ஆனால் தான் ஒருவேளை கர்ப்பமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கர்ப்பத்தில் மூளை வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னு கொடுக்குறோம். பிரெயின்
அண்ட் தண்டுவடம் வளர்கிறதுக்கு சரியாக உதவணுன்றதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறோம். இந்த டேப்லெட் எடுக்காமல் இருந்தாலோ இல்லை அம்மாவுக்கு வந்து 18 வயசுக்கு உள்ளே இருக்குது, இல்லை 35 வயசுக்கு மேலே ஆகுது, அப்பாவுக்கு 35-40 வயசு ஆகுதுன்னா இந்த டைமில் இந்த கருவுற அம்மாவுக்கும் விந்து கொடுக்குற அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்க முடியும். இதனாலையெல்லாம் மூளை குறைபாடு வரலாம். இது இல்லாமல் இப்போ பார்த்தா நிறைய உடல் பருமனாக இருக்காங்க. உடல் ரொம்ப பருமனாக இருந்தாக்க பிபி, சுகர், தைராய்டு டிஃபெக்ட் எல்லாமே வர முடியும். பீரியட்ஸ் கரெக்டாகவே வராமல் இருக்கும். இதெல்லாமே ப்ரெக்னென்சி அப்போ மூளை வளர்ச்சிக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது, ஒரு கோவிட் வந்தது, இல்லை ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்திருக்கு, இதெல்லாமே அம்மாவை உடல்நிலையை பாதிக்கலாம். இதெல்லாம் குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்கும். இப்போ நம்ம சொன்னோம் 27 நாளில் மூளை வளர்ச்சி ஆரம்பிச்சுடுதுன்ட்டு. அப்புறம் எப்படி ப்ரெக்னென்சி எப்போ பாதிக்கும்னா மூளை வளர்ச்சி 27 நாளில் ஆரம்பித்து குழந்தை பிறந்து 5 வயசு ஆகிற வரையும் மூளை உருவாகிட்டே தான் இருக்கும். இந்த 5 வயசு வரலையும் என்னென்ன பிரச்சனைகள் அம்மாவுக்கு இருக்கோ எல்லாமே மூளையை அஃபெக்ட் பண்ண முடியும். அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதருக்கு வந்து உடல் பருமன் ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால தான் ஆட்டோல எல்லாம் போடுறோம், கர்ப்ப காலத்தில் 10 கிலோ எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னுட்டு. இது இல்லாமல் சுகர் இருக்கான்னு பார்க்குறோம், பிபி இருக்கான்னு பார்க்குறோம், ஜாண்டிஸ் வந்திருக்கான்னு பார்க்குறோம், ஹார்ட் சரியாக இருக்கா, நுரையீரல் சரியாக இருக்கா, கிட்னி சரியாக இருக்கா. அம்மாவோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தையோட வளர்ச்சிக்கு. இது இல்லாமல் டெலிவரி அப்போ குழந்தை பிறந்த உடனே அழலை, ரொம்ப பெருசாக இருக்குது பாப்பா, வெண்டிலேட்டரில் போட வேண்டியிருக்கு, ஆக்சிஜன் வேறு மூலமாக கொடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் குழந்தைய பாதிக்கலாம். குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்திருக்குன்னா அதுவும் பாதிக்கலாம். குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியிருக்குன்னா அதுவும் குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்கலாம். பிறந்த பிறகு தாய்ப்பால் முதல் நாளே குழந்தை குடிச்சாக்க மூளை வளர்ச்சி கிட்டத்தட்ட நல்லபடியாக இருக்குன்றது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். குழந்தையால் தாய்ப்பால் குடிக்க முடியல, வேறு விதமாக தான் பால் கொடுக்க வேண்டியிருக்கு, தாய்ப்பாலே கிடைக்கல குழந்தைக்கு, வேறு ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்க வேண்டி வருது, குழந்தை ரொம்ப குறை மாதத்தில் பிறந்துடுது அதனால் குடிக்க முடியல, எல்லாமே ட்ரிப்பாக தான் போகுது, இதெல்லாமே மூளை வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ இது இத்தனை காரணங்கள் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு கர்ப்பங்கிறது வந்து நம்ம எதெல்லாம் தவிர்த்துக்க முடியுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை பற்றி பேசுகிறோம். நம்ம நீங்கள் சொன்னீங்க 27 நாளில் வந்து குழந்தையோட பிரெயின் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறோம்ல மேம், 5 months 7 months அப்படின்னு நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது எந்த டெஸ்ட்லையுமே வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாதா? இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம், அதில் ஸ்கேன் பண்ணும்போது 42 நாளில் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், மறுபடியும் 3 மாதத்தில் ஒன்று, திருப்பி 20 வாரத்தில் அனாமலி ஸ்கேன், 8 மாதத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் உருவத்தை மட்டும்தான் காமிக்க முடியும், அதனோட ஒர்க்கிங்கை காமிக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆளாக பார்க்குறேன்னா நான் பேசினாதான் எனக்கு பேச முடியுதுங்கிறது தெரியும், எனக்கு காது கேட்குதுன்றது உங்களுக்கு புரியும். எதுவுமே பண்ணாமல் உட்காண்றத ஒரு சிலை மாதிரி தான், அவ்வளோதான் தெரியும். உள்ளே இருக்கிற பாகங்கள் தெரியும், அதில் மேஜர் குறைபாடு இருந்தால் தெரியும், அதனோட வேலைப்பாடு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த டெஸ்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தை வந்து பிறந்தோன்னே நம்மளுக்கு அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுலேருந்து குழந்தையோட பிஹேவியர் வச்சு நம்மளால் சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு, அது கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா? குழந்தை பிறந்த உடனே வெச்சக்கண் வாங்காமல் பார்க்குது, அது பார்க்கறதுனால தான் அம்மாவுக்கு அந்த தாய்ப்பாசன்ற உணர்வே வருதுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப உண்மை. பிறந்த குழந்தை அப்படியே அம்மாவை பார்க்கும், அம்மா தூக்கினா அழறத நிறுத்தும், அம்மா தாலாட்டினா நிற்கும், அம்மா குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டா குழந்தை சமாதானம் ஆகிடும். இது எதுவுமே இல்லை, குழந்தை கண்ணோட கண்ணு பார்க்க மாட்டேங்குதுன்னா வேறு காரணத்துக்காகவும் இருக்கலாம். பிறந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க குழந்தை அதனாலே இருக்கலாம். ஆனால் 6 வாரம் இல்லை 8 வாரம், அதாவது 1.5 மாதம் இல்லாட்டி 2 மாதம் ஆகும்போது அப்போ தான் முதல் தடுப்பூசிக்கு வராங்க. அப்போ வந்து பீடியாட்ரிஷியன் பார்க்கும்போதே முகம் பார்த்து சிரிச்சுதா குழந்தைன்னு ஒரு கேள்வி கேட்போம். இது வந்து அம்மா வந்து பார்த்தா முகத்துக்கு நேராக குழந்தைய வச்சு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கும் குழந்தை, யார் தூக்கினாலும் சிரிக்கும், அப்பா தூக்கினாலும் தாத்தா பாட்டி தூக்கினாலும். இந்த சிரிப்புங்கிறது வந்து கட்டாயம் வரணும். இதை வந்து நாங்கள் சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவோம். இது வரலன்னா ஆட்டிசம் இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மூளை வளர்ச்சி வேறு காரணத்துக்காக குன்றி போன குழந்தையும் சிரிக்காமல் இருக்கலாம், கண் பார்வை தெரியாத குழந்தையும் சிரிக்காமல் இருக்கலாம். ஸோ ஆட்டிசம்ங்கிறது அப்போவே கண்டுபிடிக்க முடியும். சோஷியல் ஸ்மைல் வரல, கட்டாயம் 8 வாரத்தில் வரணும், அதாவது 2 மாதத்தில் வரணும். சில குழந்தைங்களுக்கு 5 வாரத்துலேயே ஆரம்பிச்சிடும், 2 மாதத்தில் கட்டாயம் வரணும். இது வரலன்னாலே ஆட்டிசம் இருக்க ஒரு சான்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் ஆன உடனே குழந்தைக்கு வந்து தலை நின்றுட்ட உடனே குழந்தை எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்கும்,
தன் பேரை கூப்பிட்டா புரிஞ்சுக்கிற தன்மை 3-4 மாசத்துலயே வந்துடும் குழந்தைக்கு. இப்போ நம்ம எந்த பேர் வேணாலும் கூப்பிடலாம், செல்ல பேராக இருக்கலாம், குழந்தையோட பேரை எப்படி கூப்பிட்டாலும் குழந்தை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணலை, 5 மாதம் வரலையும் வெயிட் பண்ணுவோம். சில சமயத்தில் 5 மாதம் ஆச்சு குழந்தை பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது, அது உலகத்தில் தனியாக உட்காந்து விளையாடுதுன்னா ஆட்டிசம் இருக்க சான்ஸ் அதிகம். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா பேரண்ட்ஸாலையும் அப்சர்வ் பண்ண முடியும். குழந்தை முகம் பார்த்து சிரிக்கலை, பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான்னா அப்போவே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். அப்போவே பீடியாட்ரிஷியனை அணுகி கேட்கணும் அவங்க. ஓகே மேம். இப்போ வந்து பிறந்ததுலேருந்து குழந்தை வந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணால் நம்ம வந்து ஆட்டிசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து அந்த குழந்தைய நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா, குழந்தைனா அப்படி தான் பண்ணும், அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? 6-7 மாதத்தில் நம்ம நினைக்கிறோம் தலை நீட்டினோட குழந்தைக்கு குப்புறப்படுத்துக்க ஆரம்பிக்கும், குழந்தை உட்காரவும் ட்ரை பண்ணும். இது எதுலேயுமே மாற்றம் இருக்காதுமா ஆட்டிசம்னா. மற்ற மூளை குறைபாடில் இதெல்லாம் பண்ணாது குழந்தை. தலை நிற்காது, குப்புறப்படுத்துக்க முடியாது குழந்தையால, உட்கார்றது இதெல்லாம் டிலே ஆகும். வேற ஆட்டிசம்ல இதெல்லாம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் ஒரு வயசு வரலையும் அப்பா அம்மா அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. பீடியாட்ரிஷனும் ஒரு நிமிஷம் தடுப்பூசி போடும்போது யோசிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது. ஸோ குழந்தை வளர்ச்சி பருவம், ஃபிசிக்கலாக வளர்கிற பருவம் எல்லாத்தையுமே ஓடுறது, படியேறுறது, தலை நிற்கிறது, எங்கேயாவது போய் செவுத்தில் இது பண்ணுறது, அப்புறம் ரூமில் சுற்றி சுற்றி ஓடுறது எல்லாமே குழந்தையால் பண்ண முடியும். பார்க்கில் போனால் விளையாடுறது எல்லாம் பண்ண முடியும் ஒரு வயசு வரலையும். ஆனால் கண்ணோட கண்ணு பார்க்காது, முகம் பார்த்து சிரிக்காது, பேர் கூப்பிட்டாக்க பதில் பேசாது, அப்பா அம்மான்றது வார்த்தைகள் வராது. இப்போ நீங்கள் வார்த்தைகள் பார்த்தீங்களா, தாதா, மம்மா, அத்தா அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக அதே வார்த்தையை தான் குழந்தை சொல்லும். காது கேட்காத குழந்தையும் சொல்லும், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையும் சொல்லும், இந்த குழந்தையும் ஆட்டிசம் குழந்தையும் சொல்லும். பட் இதுக்கப்புறம் நம்ம தமிழ் மொழியில் சொல்ல போனால் அம்மா, அப்பா, அத்தை, அக்கா எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு வயசுக்குள்ளேயே இந்த மொழி வந்துடும் குழந்தைக்கு. இது வரலன்னாலே ஆட்டிசம் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இது இல்லாமல் இந்த ஒரு வயசு குழந்தை பார்த்தா, ஒரு குழந்தையா இருக்கும்போது நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம். இப்போ எல்லாம் இப்போ உங்கள் குழந்தை நார்மலாக இருக்குன்னா ஒரு டாய் வாங்கி கொடுத்தீங்க, இன்னொரு டாய் வாங்கி கொடுத்தா இந்த பழத்தை தூக்கி போட்டுரும், புதிய டாயை வச்சு விளையாட ஆரம்பிக்கும். வேற எந்த குழந்தைகிட்ட இருந்தாலும் பிடுங்கி விளையாட ட்ரை பண்ணும். வேற சாப்பாடு கொடுத்தாக்க இந்த சாப்பாடு இல்லாமல் இன்னொன்று ட்ரை பண்ணும். இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாற்றம் எதுவுமே சகிச்சுக்க முடியாது. ஒரு டாய் விளையாடுறதுக்கு எடுத்ததுன்னா அதே டாயை மாற்றினா ரொம்ப கோவப்படும் குழந்தை, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். நிறைய டாய்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரே சமயத்துலன்னா எல்லாத்தையும் லைனாக வைக்க ஆரம்பிக்கும். அந்த லைன்லேருந்து எடுத்தாலே குழந்தை கோவப்படும். என் குழந்தை எல்லாத்தையும் வரிசையாக லைன் போட்ட மாதிரி வைக்கிறான்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்போவே நாங்கள் ஆட்டிசம் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது இல்லாமல் குழந்தை வந்து இப்போ அம்மா 6 மாதத்தில் ஒரு சாப்பாடை ஊட்டி விடுறாங்கன்னா அந்த சாப்பாடை மாற்றவே விடாது குழந்தை. என்ன பிடிவாதம் பிடிச்சாலும் இந்த சாப்பாட்டை தான் கொடுக்கணுங்கிறான், வேற கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு. அந்த மாதிரி சாப்பாட்டில் ஒரு தனித்தன்மை, விளையாடுறதுல ஒரு தனித்தன்மை, எல்லாமே அதே இது மாற்றத்துக்கே ஒத்துக்காது குழந்தை. அதாவது செய்ததையே திருப்பி 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 செய்கிறது, நூற்றுக்கணக்கான டைம், ஆயிரக்கணக்கான டைம். எதையுமே குழந்தை வந்து ஒன்று விட்டு ஒன்று ஓடுறது தான் குழந்தை தன்மை. ஆனாலும் போர் அடிக்காமல் திருப்பி திருப்பி பண்ணுறது, இது ஆட்டிசமோட அறிகுறியாக இருக்கும். ஒரு வயசுக்குள்ளார ஒரு கதவை அடிக்க ஆரம்பிச்சதுன்னா குழந்தை அந்த கதவையே 100 தடவை அடிக்கும். அதை நிறுத்தினோம்னா அழ ஆரம்பிச்சிடும். அதை விட்டு கதவே உடையும் சில சமயத்தில் குழந்தைங்க பண்ணுறது. அந்த மாதிரி தான் பண்ணும் குழந்தை. இதுதான் ஆட்டிசமோட அறிகுறியாக ஒன்று எடுத்துக்கிறோம் ஒரு வயசுக்குள்ளே. ஒரு வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே தான் நமக்கு மொழி வர்ற டைம் அது. அந்த டைமில் இப்போ பார்த்தா நிறைய பேர் அப்பாவும் வேலை செய்கிறாங்க, அம்மாவும் வேலை செய்கிறாங்க. குழந்தை கேர்டேக்கர்கிட்ட இருக்குது, இல்லாட்டி டே கேருக்கு போகுது குழந்தை. அங்கே யாருமே பேச போகிறதில்ல, அப்பா அம்மா மாதிரி பேச மாட்டாங்க. முந்தைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தப்போ தாத்தா, பாட்டி, அம்மா, அத்தை, மாமா இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆளாளுக்கு ஏதோ பேசுவாங்க. குழந்தைக்கு மொழி காதில் கேட்டுகிட்டே இருக்கும், மொழி வரும். இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த மொழி கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்காதனால நிறைய குழந்தைங்களுக்கு மொழி வர்றதில்ல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா, மற்ற குழந்தையெல்லாம் பேசுது, 2 வயசு குழந்தை கொட்டு கொட்டுன்னு பேசுது, என் அண்ணனோட குழந்தை இந்த குழந்தை ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குதுன்னா, ஸோ மொழிக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோமா கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது ஆட்டிசமாகவும் இருக்கலாம், சான்ஸ் கொடுக்காமையும் இருக்கலாம். இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தாக்க எல்லாரும் செல்ஃபோன், லேப்டாப், ஐபேட் இப்படியே வச்சு பழகிட்டாங்க. 6 மாத குழந்தைங்களை எல்லாம் இப்போ பார்க்குறோம் செல்ஃபோனை வச்சு விளையாடுது குழந்தை, கேம் பார்க்குது, ரைம் பார்க்குது. அதில் இந்த மாதிரி செல்ஃபோனோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட் நிறைய நேரம் இருந்தால் மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை குழந்தை கொடுக்கல. இப்போ அம்மா சொல்கிறாங்கன்னா போய் உன் டம்ளர் எடுத்துகிட்டு வா, உன் பிளேட்டை கொண்டு போய் சிங்கில் போடு, அந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்றது புரியும். எல்லாமே புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான். இப்போ நம்மளை கொண்டு போய் ஜெர்மனில் பேசு அப்படின்னா நமக்கு வராது. ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக கற்றுக்கணும். அதே தான் குழந்தைக்கும்.
நம்ம தாய்மொழியாக இருந்தாலும் கேட்டு கேட்டு தான் எந்த பொருளுக்கு எந்த பேர் அப்படிங்கிறத கேட்டுக்கும். இந்த இதுக்கு டோனுக்கு எப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பமே கிடைக்கிறதில்ல. ஒரு பக்கம் செல்ஃபோனை வச்சுட்டு குழந்தை பார்க்குது, அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க, வீட்டில் வேறு யாரும் இல்லைன்னா மொழியே வராது. ஸோ மொழி வரலன்னா ஆட்டிசம்ன்றது மட்டும் இல்லை, திருப்பி திருப்பி ஒன்றே பண்ணு. ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க ஆட்டிசம்னு டயக்னோசிஸோட அம்மா அப்பா கூட்டிகிட்டு வராங்க, அது ஆட்டிசம் இல்லை, இந்த மாதிரி மொழி பிரச்சனை சந்தர்ப்பம் கிடைக்காதனாலன்ட்டு அதையும் பீடியாட்ரிஷியன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதுவும் டயக்னோசிஸாக கொடுக்குறோம். ஸோ இந்த 2லேருந்து 5 வயசு வரலையும் குழந்தைய ப்ரீ ஸ்கூல் அனுப்புகிறாங்க, கேஜிக்கு அனுப்புகிறாங்க, ஏதோ ஒரு ஸ்கூல் பால்வாடி போகுது குழந்தை. எங்கே போனாலும் இந்த குழந்தைங்க பார்த்தா மற்ற குழந்தைங்களோட விளையாடவே விளையாடுது. 1 வயசு குழந்தை நார்மல் குழந்தைய கூட்டிகிட்டு போய் பார்க்கில் விட்டால் மற்ற குழந்தைய பிடிச்சி இழுக்கும், விளையாடவான்னு கூப்பிடும். இந்த குழந்தை பண்ணவே பண்ணாது. 5 வயசானாலும் தான் உலகத்தில் தானே இருக்கும். தனியாக ஒரு மூலையில் உட்காந்து தன்னோட பொருளை வச்சு விளையாடிக்கும், இல்லாட்டி தனியாக உட்காண்டிருக்கும், யாரோடையும் சேரவே சேராது. டீச்சர் கூப்பிட்டாலும் பதில் பேசாது, டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ண தெரியாது குழந்தைக்கு. அது உலகத்தில் இருக்கும். ஸோ பார்த்தாக்கா மற்ற பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை மற்ற குழந்தைங்களோட விளையாடுது, இந்த குழந்தை மட்டும் விளையாடவே மாட்டேங்குது, தனியாக உட்காந்துருக்குன்ட்டு. டீச்சர் சொல்லுவாங்க, சொல்கிறத எதையும் ஒவ்வே பண்ண மாட்டேங்கிறான், எதையுமே செய்ய வைக்க முடியல குழந்தைய, வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போங்கன்னு. இந்த பிரச்சனையை பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து புரியாத தன்மை தான். ஆட்டிசமில் இப்படி தான் இருக்கும் குழந்தை. அதுக்காக இன்டெலிஜென்ஸ் இல்லைன்ட்டு இல்லை, அது இருக்குது, அதை ட்ரெயின் பண்ணணும் குழந்தைய. ஓகே மேம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் முன்னாடி பேசியிருந்தீங்க, இப்போ நம்ம வந்து குழந்தைக்கு வந்து 27 நாளில் வந்து பிரைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ப்ரெக்னென்சி டைமில் ஒன்று அம்மா வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதையும் தாண்டி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. அப்படி அந்த ஆக்சிஜன் கொடுக்குற டைமில் வந்து கூட அந்த பிரெயினில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் பாதிப்பு உள்ளாகிறதுனால ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குமா. அதுலேயும் ஆட்டிசம் வரும். ஸோ ஆட்டிசம் வர்றதுக்கு மூளையோட வளர்ச்சி சரியா இல்லைங்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே செல்லை பற்றி படிச்சிருக்கோம், எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும், அப்பாங்களுக்கும் தெரியும், செல் பயாலஜின்னு படிச்சிருக்கோம். செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியான்ட்டு இருக்குது, அதுதான் அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ராப்ளம் இருக்குன்றது தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கு இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் சோடியம் பொட்டாசியம், செல்லுக்கு உள்ள பொட்டாசியம் இருக்குது, வெளியே சோடியம் இருக்குது, இது ரெண்டும் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாத்வே மாதிரி இருக்குது. இதில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆட்டிசம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. இது இல்லாமல் இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் வயிற்றுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. முன்னாடி சொல்லுவாங்க பழங்காலத்தில் வயிற்றுக்கு போட்டால் மூளை சரியாக ஒர்க் பண்ணணும். இப்போ அதை நாங்கள் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜ் கரெக்டுன்னுட்டு. வயிற்றில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தை ப்ரீட்டமாக பிறக்குது, இப்போ தாய்ப்பால் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேறு பால் கொடுக்கும்போது அலர்ஜிஸ் குடலில் டெவலப் ஆகலாம். இந்த குடலுக்கும் மூளைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இப்போ நிறைய 2-3 என்சைம்ஸ் எல்லாம் குடல்லேருந்து பிரெயினுக்கு போகிறது, பிரெயின்லேருந்து குடலுக்கு கமாண்ட் வர்றது, இதெல்லாமே பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ இந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ங்கிறது இப்போ ஒரு பெரிய டாப்பிக்காகவே பேசிகிட்டு இருக்கோம். இதுவும் ஆட்டிசம்க்கு காரணமாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி ஜெனட்டிக்காகவும் நிறைய காசு இருக்கும். இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துலேருந்து குடிபெயர்ந்து போகிறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்குது. இது கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கான ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அம்மாவுக்கு. இதெல்லாமே குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்க முடியும். ஸோ நிறைய காரணங்களால் மூளை பாதிக்க முடியும். மூளையோட செல் லெவலில் போய் பாதிக்க முடியும். செல் லெவலில் பாதித்தா ஆட்டிசம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ். ஸோ இதை தவிர்க்க முடியாது. இதை எப்படி சமாளிக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பீடியாட்ரிஷியன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. அந்த பார்க்குற பார்வையிலோ பேசுகிற பேச்சில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்போ. இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, கூட யாருமே பேசாதனால கூட பேரண்ட்ஸ் சில பேர் வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள்கிட்ட இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்குது இல்லையா மேம்? ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, இப்போ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால ஒருவேளை அவனும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டும் விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குல்ல. இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறது இப்போ அம்மா சொல்லலாம் நானே இன்ட்ரோவர்ட்டுன்ட்டு, பட் பேர் கூப்பிட்டா கட்டாயம் திருப்பி பார்ப்போம், யாராவது பேசினா கண்ணோட கண்ணு பார்ப்போம். இதை ரெண்டும் குழந்தை பண்ணாதுமா. இது ரெண்டும் பண்ணலைன்னாலே ஆட்டிசம். இது சின்ன குழந்தையில மட்டும் இல்லை, பெரியவங்களான பிறகும் அப்படிதான். பேருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கண்ணோட கண்ணு பார்த்து யாரோடையும் பேச மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும்
குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னாக்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ண முடியும் அவங்களால. மற்றவங்களோட ஒரு சிரித்து பேச முடியும். இந்த சிரித்து பேசுறது, மற்றவங்களோட சேர்ந்து ஒரு பண்ணுறது இவங்களால முடியவே முடியாதுமா. எந்த வயசுலையும் அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க உலகத்தில் தனி உலகத்தில் இருப்பாங்க. தனக்கு பிடிச்சது செய்வாங்க, தனக்கு தோணின மாதிரி செய்வாங்க. சுற்றிலேயே என்ன நடக்குதுன்ற கவலையே அவங்களுக்கு இல்லை. சுற்றிலேயும் எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதில் நம்ம போய் சேரணுன்றது அந்த இதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பற்றி பேசணுன்னா, அவங்க சாதாரணமாக குழந்தை பண்ணுறது 8 மாதம் ஒரு வயசு ஆச்சுனாக்க குழந்தைக்கு யூரின் வருதுன்னு தான் சொல்லும், மோஷன் வருதுன்னா கொஞ்சம் குறி காமிக்கும். 2 வயசானா பழக்கப்படுத்த முடியும் குழந்தைய. இது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருக்கும். அப்பா அம்மாவால் பழக்கப்படுத்தவே முடியாது. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தாக்க 2 வயசில் இவனுக்கு டாய்லெட் கண்ட்ரோலே இல்லை, இன்னும் டைப்பர் தான் போட வேண்டியிருக்கு, எப்போ பார்த்தாலும் பெட்டை நினச்சிட்றான், கண்ட்ரோலே வரமாட்டேங்குது, 4 வயசாச்சு, எப்படி ஸ்கூலில் கொண்டு விடுறதுன்னு தெரியல, ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது ஒரு காரணம். இது மாதிரி தன்னோட பாடி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் தெரியறதில்ல. சாப்பிட்றதுக்கு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் குழன்னு இருந்தால் குழந்தை அதை தொடாது. எல்லாமே ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிடும் குழந்தை. ஒரே ஆகாரத்தை சொல்லுவாங்க அம்மா, பொங்கல் பிடிச்சதுன்னா குழந்தைக்கு 3 வருஷமாக பொங்கல் தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்டேங்குதுன்னு. இதுவும் ஆட்டிசமோட சைனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பிடிச்சதை விடவே மாட்டாங்க, வேறு இன்னொன்று மாற்றவே முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையோட தன்மையை கற்றுக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு படிவத்தில் ஒன்று ஒன்று கற்றுக்குது. ஒரு பேசுகிறதுக்கு கற்றுக்கிறது, வளர்கிறதுக்கு கற்றுக்கிற மாதிரி தன்னோட நிலைமையை சொல்கிறதுக்கு, பசின்னா சொல்கிறது, தாகம்னா சொல்கிறது, டாய்லெட்டு சொல்கிறது, மற்றவங்களோட உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறது, இதை எதையுமே குழந்தை பண்ணாது. தானே தன் உலகத்தில் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும் வளர்க்குறது. ஆனால் இது சொசைட்டிலே எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் குழந்தை பழக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், பாட்டு பாடுறதுன்னா என்னெல்லாமோ பாடுது குழந்தைங்க. 5 வயசில் அவ்வளோ கற்றுக்க முடியுது குழந்தைக்கு. ஸோ அந்த 5 வயசில் குழந்தை யாரோடையும் சேர மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்குது, பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது, ஸ்கூலில் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, ஒரே ஆகாரத்தையே சாப்பிடுதுன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரெயின் வளர்ச்சி சமயத்தில் ரொம்ப சீக்கிரம் இதை டேக்கிள் பண்ணோம்னா கொஞ்சம் டெஃபினட்டாக பிரச்சனையை குறைக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 6 மாதத்துலேயே கண்டுபிடிக்கிறோம் இது ஆட்டிசமாக இருக்கும்னு. 1 வயசு வரலையும் கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க, ஒரு டிசிப்ளின்டாக. எப்படி ஸ்கூலில் இப்போ காலையில் போனால் இந்த நேரத்துக்கு தான் குடிக்கணும், இந்த நேரத்துக்கு தான் சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு தான் டாய்லெட் எல்லா குழந்தையும் போகணும்னு எப்படி ஒரு டிசிப்ளின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரலாம். இந்த மாதிரி குழந்தை இதெல்லாம் பண்ணலான்ட்டு, இந்த நேரம் விளையாடுற டைம் இது, தூங்குற டைம் இது, சாப்பிட்ற டைம், அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தாங்கன்னா மூளை நம்மளுக்கு சரியாக வளர்ச்சி இல்லைனாலும் அந்த பழக்கத்தினால குழந்தை கொஞ்சம் கற்றுக்கும். இதை தான் தெரப்பிஸ்ட் பண்ணுறோன்றோம் இல்லைங்களா, இதே தான் பழக்கப்படுத்துகிறோம். குழந்தைய இப்போ கையை எதுவும் தொடாது, ஒன்றையே பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணும். அதெல்லாம் சென்சரி இஷ்யூஸ். தொட்டா பிடிக்காது, யாராவது தூக்கினா பிடிக்காது, அழ ஆரம்பிக்கும், சத்தம் ரொம்ப வந்தால் பிடிக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி யாராவது பாட்டு கேட்டால் பிடிக்காது, ஒரு பூச்சி அங்கே ஏதாவது போகுதுன்னா உடனே ஒரு பெருசாக அழ ஆரம்பிச்சிடும். இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றினா, ரூமை மாற்றினா பிடிக்காது, காட்டை மாற்றினா பிடிக்காது. இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்சரி இஷ்யூஸை அவங்கள மாற்றுறத அதுதான் தெரப்பின்னு பண்ணும். ஸோ பீடியாட்ரிஷியன்ட்ட வரும்போது ஸ்ட்ரெயிட்டவே தெரப்பின்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. முதல்ல குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா அப்படின்றத செக் பண்ணுவோம். காது கேட்காத குழந்தை இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ கூட காது கேட்காத குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்கலாம், மற்ற குழந்தைங்களோட விளையாடலாம். பட் 1 வயசுக்குள்ளே வரும்போது இது பிரச்சனை இருக்கா, காது சரியாக கேட்குதான்னு நிறைய டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம். கண் பார்வை சரியாக இருக்கான்ட்டு. ஏன்னா கண்ணு தெரியாத குழந்தை மற்றவங்களோட சேராது, விளையாடாது, எல்லாத்தையுமே ஒரு சின்ன லிமிட்டட் உலகத்துக்குள்ளே இருக்கும். வேறு ஏதாவது சென்சரி இஷ்யூஸ்ன்றது அவங்களுக்கு தொட்டா பிடிக்கல, காத்தடிச்சா பிடிக்கல, சத்தம் கேட்டால் பிடிக்கல, லைட் ரொம்ப பளிச்சுன்னு வந்தால் பிடிக்கல, இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் இருக்கான்னு இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தெரப்பி கொடுக்குறோம். ஸோ இந்த தெரப்பி எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெக்டிஃபிகேஷன் பாசிபிள். கொஞ்சம் டெஃபினட்டாக பெட்டராக பண்ணலாம் குழந்தைய. ஸோ ஸ்கூல்லேயும் போய் விளையாடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு, அம்மா அப்பாவோட விளையாடுறதுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துகிறோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தைக்கு டச் பண்ணால் பிடிக்காது, சத்தமாக இருந்தால் பிடிக்காது. ஆனால் ஒரு நார்மல் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாமே கத்திட்டே தான் இருக்கும், அடிச்சுப்பாங்க. அது குழந்தைங்களுக்குள்ளே இருக்க ஒரு இயல்பான ஒரு விஷயம் அது. ஆனால் இப்போ ஒரு ஆட்டிசம் இருக்க குழந்தைய கொண்டு போய் நம்ம நார்மல் ஸ்கூலில் தெரப்பிக்கு முன்னாடி சேர்க்க முடியாதுல்ல. ஈவன் தோ நம்ம தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம எப்பயுமே 24/7 அந்த குழந்தையோட அங்கே இருக்க முடியாது. அப்போ எப்படினாலும் அந்த குழந்தை ஒரு நார்மல் ஸ்கூலில் ஃபிட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம பேசினது எல்லாமே ஆட்டிசம் ரொம்ப சிவியராக இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருங்கிறோம். அதாவது கொஞ்சமாக இருக்கிற ஆட்டிசம்,
கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது, ரொம்ப சிவியராக இருக்கிற ஆட்டிசம். இந்த மாதிரி நம்ம பேசுனது எல்லாமே சிவியராக இருக்கிற ஆட்டிசம். மைல்டு ஆட்டிசம்னா தான் உலகத்தில் தான் இருக்கும், மற்ற குழந்தைங்களை அடிக்காது, இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் எதுவும் இல்லாத குழந்தை. அதை பழக்கப்படுத்துறது ஈஸி. டீச்சர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி எல்லா குழந்தையோட உட்காரணும், எல்லாரோடையும் விளையாடணும் அப்படின்னு டீச்சர் ஒரு கட்டாயப்படுத்தினாக்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். ஏன்னா 5 வயசு வரையும் மூளை வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். அதில் பழக்கத்தினால கற்றுக்கும் குழந்தை, தானாக கற்றுக்காது. பட் பழக்கப்படுத்தினா டிசிப்ளின்னால கற்றுக்கும். இப்போ மாட்ரேட் ஆட்டிசம்ன்றவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் மற்ற குழந்தைங்களோட சேர்றதில்ல, எங்கேயுமே தனியாக உட்காந்துருக்க, எவ்வளோ டீச்சர் சொன்னாலும் கேட்குறதில்ல, பேரண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு தெரப்பி அவசியம். சிவியர் ஆட்டிசம்ன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் ஒரு 4-5 வருஷம் பழக்கின பிறகு தான் அவங்கள ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். மைல்டு ஆட்டிசம் இருக்கிறவங்கள எடுத்த உடனே ரெகுலர் ஸ்கூலில் போட்டுவிட முடியும். மாட்ரேட்டுக்கு கொஞ்சம் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும், பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களும் சொசைட்டியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நான் ஆக்சுவலி இதையும் கேட்கணும்னு நினச்சேன். இதிலே வந்து பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னு நான் கேட்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப சிவியர், மாட்ரேட் அண்ட் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிவியரான லெவல் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுக்காமலே விடுறதுனால அது சிவியர் ஆகுமா மேம்? இல்லை வந்து இப்போ சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ சொன்னீங்க ஒரு குழந்தைய ஒரு வருஷத்துலேருந்தே ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அது மாட்ரேட் அண்ட் மைல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவியர்லேருந்து மாட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் மைல்டாக சான்ஸ் இல்லை. ஏன்னா பிரெயின் அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு சென்சரி இஷ்யூஸையும் டேக்கிள் பண்ணுறதுக்கே வருஷ கணக்காகும். ஸோ ஒரு 10 வயசு வரலையுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் இதோடு முடியறதில்ல. ஸோ ஸ்கூலில் போகும்போது அவங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வரலாம். இப்போது சில குழந்தைங்கள பார்த்தாக்க எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஏபிசிடியே சொல்லித்தர முடியல, ஒரு 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் பார்த்து எழுதுது. ஆனால் கேட்டாக்க தனியாக ஒரு வார்த்தையை எழுத சொன்னால் எழுத வரல. 1 to 10 10 தடவை சொல்லி கொடுக்குறோம், வாயால் சொல்லுது குழந்தை, ஆனால் எழுதி காமிச்சு இதில் 7 நம்பரை கண்டுபிடின்னா கண்டுபிடிக்க தெரியலன்னு. இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம், கற்றுக்கிறதுல பிரச்சனையும் வரலாம் ஆட்டிசம்க்கு. ஸோ ஸ்கூல் லெவலில் இந்த பிரச்சனை வரும்போது டீச்சர் திருப்பி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்னா, எல்லாமே விளையாட்டு போக்கில். இப்போ 2 ஆப்பிளை வச்சுட்டு இது எத்தனைன்னா 1 2ன்னு கவுண்ட் பண்ண தெரியும் குழந்தைய. அங்கே 1 2 எழுதி வச்சா பத்தியா எது 2 பத்தியா அப்படின்னா அது குழந்தைக்கு மனசில் பதியும். ஸோ எல்லாமே விளையாட்டு மூலமாக சொல்லி கொடுத்தா குழந்தை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும். வேறு ஸ்கூலில் நம்ம விளையாட்டு மூலமாக இல்லை, எல்லாமே போர்டில் எழுதி போட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம். அது கொஞ்சம் குழந்தைக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஈவன் மைல்டு ஆட்டிசம்க்கு கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மாட்ரேட் ஆட்டிசம்னா நிறையவே ஹெல்ப் வேணும். 1-on-1 பேசிஸில் ஒரு தெரப்பிஸ்ட் ஒரு சைல்டுக்கு சொல்லி கொடுத்தா தான், ஒரு 4-5 வருஷம் பழகினா தான் ஸ்கூல் லெவலுக்கு அவங்க போக முடியும். இல்லாட்டி ஸ்கூலில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அதுக்கு தான் இப்போ ஷேடோ டீச்சர்ன்ட்டெல்லாம் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. கூடவே இந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு டீச்சர் தனியாக, எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு மட்டும் தனியாக மற்ற நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு திருப்பி அதையே வேறு மாதிரி கொஞ்சம் விளையாட்டு போக்கில் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஷேடோ டீச்சர்னு வந்திருக்கு. பட் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் பேரண்ட்ஸ்க்கு. அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், சிவியர் ஆட்டிசமாக இருந்தாலும் சீக்கிரம் ஆரம்பிச்சோம்னா பிரெயின் வளர்கிறதுக்கு டைம், அந்த 5 வருஷம் டைமை கொடுத்து அதை சீக்கிரமாக தெரப்பி ஆரம்பித்தா நிறையவே பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து விளையாட்டாக தான் சொல்லித்தரணும். அதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஷேடோ டீச்சர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க சோஷியலாக பழகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படின்றப்போ அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து எப்படி இருக்கும் மேம்? மைல்டு ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்களால ஒரு டிகிரி படித்து ஒரு வேலைக்கு அந்த மாதிரி போக முடியுமா? வென் கம்பேர் டு சிவியராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், பட் மைல்டாக இருக்கவங்களால போக முடியுமா? மைல்டாக இருக்கிறவங்களால எல்லாமே பண்ண முடியும். பட் சிலர் நம்ம பெரியவங்களில் சொல்கிறோம் இல்லையா, யாரோடையும் ஒட்ட மாட்டான், தனித்துவமாக இருப்பான், தான் போக்கிலேயே இருப்பான்ட்டு, அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மைல்டு ஆட்டிசம்ன்றவங்க. இந்த மாட்ரேட் ஆட்டிசம் கூட சில இதில் வந்து அவங்க ரொம்ப பிரெயினியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்கள பார்த்தா மியூசிக் 2 வயசுலேயே அந்த தாளம் போடுறது வரும், தாளகதி புரிஞ்சுக்க தெரியும், மியூசிக் பாட தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மியூசிக் திறமை இருக்கிறவங்கள அதையே டெவலப் பண்ணலாம் பேரண்ட்ஸு. இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கில் புலியாக இருப்பாங்க, வேறு எந்த சப்ஜெக்டும் பிடிக்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லுவாங்க அவர் ஆர்டிஸ்டிக் சைல்டுன்னுட்டு. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் நோபல் லாரேட் ஆகிற அளவுக்கு பிரெயினியாக இருக்க முடியும். பட் அந்த ஒரு ஃபீல்டில் மட்டும்தான். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாசாவில் மேத்ஸில் புலின்ற 50 ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களை எடுத்து நாசாவில் வச்சு அவங்கள ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜியாக வச்சுருக்காங்க. பெரிய சயின்டிஸ்டால் புரிஞ்சுக்க முடியாததெல்லாம் கூட அவங்க புரிஞ்சு அந்த கணக்கு விகிதத்தில் போட்டு ராக்கெட்டோட ஃபர்தர் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறாங்கன்றதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரெயின் பண்ண முடியும். பட் அதை கண்டுபிடிக்கணும், அதை வளர்ச்சி அடைய வைக்கணும். இது ஆட்டிசம் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் அந்த தனித்திறமை இருக்குதுல்ல. சில குழந்தைங்களுக்கு அவங்கள வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்னு சொல்கிறோம்.
அது சில குழந்தைங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடலசென்ட்டாக இருக்குது, ஒரு 8th 10th படிக்குது குழந்தை, இது எப்படி படிக்கும்னா சில சப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அதையே திருப்பி 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 பண்ணி அதில் ரொம்ப அவங்களுக்கு நல்லா நிறைய மார்க் வாங்க முடியும், மற்ற சப்ஜெக்டை படிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் NIOSனு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு தனித்தனியாக எழுதுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி வச்சு அவங்கள 10th முடிக்க 12th முடிக்க இது பண்ணி டிகிரிக்கில் வந்து நம்ம ஸ்பெஷலைசேஷன் போக முடியும். அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய ஹெல்ப் கிடைக்குது, நிறைய பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு. இதுதான் வாழ்க்கையில் கடைசி பருவம்னு நினச்சி பேரண்ட்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லா ஆட்டிசம் குழந்தை இல்லைனாலும் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் பயங்கரமாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? இது வந்து திருப்பி திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுமா. ஒரு குழந்தைக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு குழந்தைக்கு மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஒரு குழந்தை மறுபடியும் ரோபோ மாதிரி பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும், டீச்சர் பார்த்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நிறைய டைம் நம்ம அது குழந்தையோட செலவு பண்ணணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் தெரப்பி லெவல்லையும் பார்க்குறோம் யாருக்கு என்ன நல்லா வருதுன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறோம் நாங்களும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எப்படின்னுட்டு. இந்த ரெப்பிட்டிட்டிவாக பண்ணுற ஒர்க் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, மேத்னாக்க மசாலா கூட பண்ண முடியும் அவங்களுக்கு, ஆனால் ஒன்றையே திருப்பி திருப்பி பண்ணுற தன்மை இருக்கும் அவங்களுக்கு, அதில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. மாற்றி பண்ணுறதுன்னா அவங்களால முடியாது. இப்போ நம்ம பேசும்போது மேலே ஏற்றி கீழே இறக்கி பேசுகிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரே டோனில் தான் பேச முடியும். இந்த எமோஷ்னல் கான்டெக்ட் வராது. பயந்தா பேசுறது வேற மாதிரி, கத்தி பேசுறது, காது கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வித்தியாசங்கள் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க உலகமே தனி, ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்கணும், ஒரே மாதிரி இருந்தால் அவங்களால நல்லா வளர முடியும். சூழ்நிலை மாறும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அது எப்போவுமே அவங்களுக்கு கஷ்டம்தான். இதை வந்து பெரியவங்களை ஆகும்போது மன வளர்ச்சி குறைச்சல்னு சொல்லி சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்புகிற மாதிரி எல்லாம் இருக்கும். சைக்கியாட்ரி ப்ராப்ளம்னு இதை எடுத்துக்க முடியாது. ஆர்டிஸ்டிக் பீப்புள் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுசரித்து போக நம்ம தான் கற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி தெரப்பீஸ்லாம் வந்து இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க? முதல்ல எடுத்த உடனே ஒரு எஜுகேஷன் தெரப்பின்னு கொடுக்குறோம். ஸோ அவங்கள அசஸ்மெண்ட்டு தான் முதல்ல. எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குது, எது பிடிக்கல, எதில் குழந்தை சந்தோஷமாக இருக்குது, எது பிடிக்காமல் அதை விட்டு விலகி வருதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தெரப்பியை மாடிஃபை பண்ணுவோம். இது ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணதையே திருப்பி திருப்பி அவன் ஒரு லைனாக வைக்கிறான்னா அதை விட்டு அவனை வெளியே எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி ரவுண்டாக வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது, அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் போட பழக்கப்படுத்துறது, அது இல்லாமல் மேல் வழியாக வெர்டிக்கலாக வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது, அப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தைக்கும் கஷ்டம், தெரப்பிஸ்ட்டுக்கும் கஷ்டம். பட் நாள் ஆக ஆக இதை திருப்பி திருப்பி பண்ணும்போது குழந்தை அந்த பழைய இதுலேருந்து இன்னொன்றுத்துக்கு மாற்றிக்க தன்னை தானே பழக்கப்படுத்திக்குது குழந்தை. இது ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பின்னு. ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒன்று கொடுக்குறோம். இதெல்லாம் முடிஞ்சு குழந்தைக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்கும். அரை மணி நேரம் உட்காந்தா தான் இதில் கான்சன்ட்ரேஷன் வரும் குழந்தைக்கு. ப்ளே பேஸ்டாக ஒரு தெரப்பி மாதிரி கொடுப்போம் உட்கார வைக்கிறதுக்கு. அப்புறம் டீச்சர் சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு, தட் வி கால் ஜாயிண்ட் அட்டென்ஷன். இப்போ 2 பேர் பேசுகிறோன்னா இன்னொருத்தர் என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறோம். அந்த புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிற தன்மையை உருவாக்குறதுக்கு ஜாயிண்ட் அட்டென்ஷன் பேர். பாலை தூக்கி போட்டால் இதுலேருந்து அந்த ரிங்குக்குள்ளே பாலை போடு அப்படின்னு தெரப்பிஸ்ட் சொன்னால்னா, ரிங் என்ன, பால் என்ன, தூக்கி போடுறதுனா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கே குழந்தைக்கு நாள் எடுக்கும். அதை புரிஞ்சு அதை திருப்பி திருப்பி பண்ணுறது, 10 தடவை பண்ணு, 5 தடவை பண்ணு, இங்கே நின்று போடு, அங்கே நின்று போடுன்ட்டு இது மாதிரி மாதக்கணக்காக பழக்கப்படுத்தினா தன்னோட அந்த தனித்துவத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வரும் குழந்தை. அதுக்கப்புறம் மற்ற குழந்தைங்களோட வச்சு குரூப் தெரப்பின்னு பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணின பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்பீச் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒவ்வொரு பொருளோட பேர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் குழந்தை, இதை எப்படி அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும் குழந்தை. ஒரு கமாண்ட் கொடுத்தா இங்கேருந்து பாலை கொண்டு போய் அங்கே வை, பிளேட்டை கொண்டு போய் அங்கே வைன்னா அது என்ன, இங்கே இருக்கிறது கொண்டு போயின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் இருக்குது. அதை புரிஞ்சு குழந்தை செய்கிற தன்மை வந்த பிறகு தான் அதுக்கப்புறமும் ஸ்பீச் வரலைன்னா தான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். அது வரலையும் ஸ்பீச் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. பட் நிறைய குழந்தைங்க ரொம்பவே நல்லா வருது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். USA UKலாம் பார்த்தா 3 வயசு குழந்தைக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கார்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு சைல்டுஹுட் ஆட்டிசம் ரேட்டிங் ஸ்கேல்ன்ட்டு 3 வயசில் தான் கண்டுபிடிக்கணும். MCHATங்கிறது 4 வயசில் தான் கண்டுபிடிக்கணும். அது இந்தியாவில் பண்ணுறதில்ல நாங்கள். ஏன்னா பிரெயின் அதுக்குள்ளே பாதி முடிஞ்சிடும் வளர்ந்து. அதுக்குள்ளே பண்ணுங்கன்னு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இந்தியாவில். எல்லாமே சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவை பொறுத்தவரையிலையும். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷனில் தான் நிறைய குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. நிறைய பேர் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பார்த்தா எப்பவும் செல்ஃபோனில் இருக்கிற மாதிரி ஆயிடுத்து குழந்தைங்க. ஸோ செல்ஃபோன்னால் பேசலையா, ஆட்டிசம்னால பேசலையான்னு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 6 மாதம் 8 மாதம் 1 வயசுக்குள்ளே
தெரப்பி ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பீடியாட்ரிஷியன். முன்னாடி இருக்கிறத விட இப்போ இந்த கேசஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் வந்து 30-35 வயசுல தான் கல்யாணமே நடக்குது. அப்படி இல்லைன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தை பிறக்கிறத தள்ளி போடுறாங்க. வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தள்ளி போடுறாங்க. படிக்கணும், வேலையில மேலைக்கு வரணும்னுட்டு தள்ளி போடும்போது தானா பிரெக்னன்சி ஆகிற சான்ஸ் ரொம்ப குறைஞ்சு போகுது. இயற்கையோட நியதி அப்படிதான். யூத்துங்கிறது தனி, அது அதனோட கெப்பாசிட்டி வேற. ஏஜ் ஆகும்போது நம்ம மிடில் ஏஜ் வந்துட்டோம்னாலே கெப்பாசிட்டி குறைஞ்சிடும், பாடியோட கெப்பாசிட்டி. இந்த IUI IVF சென்டர்லாம் பண்ணும்போது இயற்கைக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம பண்றோம். இது ஒன்றும் தப்பு கிடையாது, வேற வழி இல்லைன்னும் போது இதை பண்றோம். பட் அது பண்ணும்போது அதனால குழந்தை உருவாகிறதுல பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நிறைய டைம் ரெட்டை குழந்தையாக தான் பிறக்க வேண்டி வரும். ஒன்று சர்வைவ் ஆகும், ஒன்று சரியாக இல்லாமல் போகலாம். அது இல்லாமல் இப்போ சிகரெட்டு, ஆல்கஹால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற நிறைய இருக்குது. இப்போ உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லை. யாருமே எங்கே போனாலும் வண்டியில் போகிறாங்க, எல்லாரும் நடக்கிறதே குறைஞ்சி போச்சு. இதனால எல்லாம் உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள். அப்பா அம்மா ஓகே. ஸோ கர்ப்பம் தரிக்கும் போதே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே குழந்தையோட மூளையை பாதிக்கும் அப்படின்னு. முந்தைய காலத்தில் வந்து 18 வயசுக்கு உள்ளே கல்யாணம் பண்ணாங்க. அதுலேயும் ஆட்டிசம் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 18லேருந்து 21 வயசில் கல்யாணம்னு கவர்மெண்ட் வச்சுருக்கிறது இதுக்காக ஒரு பர்பஸ். 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு தாய்மை இருந்ததுனாக்க இந்த குழந்தை நல்லபடியாக உடம்பளவுலேயும் ஹெல்த்தியாக, மூளை வளர்ச்சியும் சரியாக இருக்கிற மாதிரி சான்ஸ் இயற்கையில் நல்லா இருக்குது. 30 வயசுக்கு மேலேனாலே எல்டர்லி பிரைமின்னு போடுறோம் நாங்கள். எல்டர்லின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு காரணமா. அண்ட் 30 கூட இல்லை, இப்போ எல்லாம் 35-40 வயசாகிடுது. அது பிரச்சனையாக இருக்குது. அண்ட் உடல் பருமனால பீரியட்ஸும் சரியாக வர்றதில்ல. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு IVF பண்ண வேண்டியிருக்கு. தைராய்டு பிரச்சனை, சுகர், BP எல்லாமே சின்ன வயசுலேயே வந்துடுது. இதெல்லாமே குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். உடல் வளர்ச்சியும் பாதிக்கும், மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சியும் பாதிக்கும். இது எல்லாமே காரணங்கள். ஸோ கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு 25லேருந்து 32 அந்த மாதிரி வயசு இருக்கிறது நல்லது. அப்பா வயசும் சரி, அம்மா வயசும் சரி. எஸ் மேம். இப்போது இந்த மைல்டு ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியாவில் மட்டுமே நம்ம 6 மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படிங்கிறப்போ அந்த மைல்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சோஷியலாக நல்லா அவங்க சோஷியலாக நல்லா வருவாங்க. பட் என்னவா இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது வீட்டிலன்னா எல்லாரோடையும் மூவ் பண்ணுவோம் நம்ம. அந்த குழந்தைய அது முடியாது. ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்க என்றைக்குமே நார்மல் ஆக மாட்டாங்க. எல்லாரோடையும் கூட்டமாக போய் விளையாடுறது, சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் முடியாது. சின்ன உலகமா வச்சுக்கிட்டு அந்த சின்ன உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேரேஜ் பண்ணால் இதை தாங்கிறதுக்கு வர்ற கணவனுக்கோ மனைவிக்கோ முடியுமாங்கிறது தெரியலமா. ஸோ இது வந்து சைக்கியாட்ரி ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும் இப்போ. ஸோ நாங்கள்லாம் அந்த மேரேஜை பற்றியே பேசுறதே இல்லை. அவங்களுக்கா வந்து ஆட்டிசம் இருக்கிற இன்னொரு பர்சனுக்கு பிடிச்சதுன்னா பண்ணிக்கலாம். பட் குழந்தைக்கு அப்போ ஆட்டிசம் டெஃபினட்டாக வரும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஆட்டிசம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அடுத்த குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா ஜெனட்டிக் காசுனால. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. இது பிரச்சனையாக தான் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் லெவல்லையே நிற்கிறோம். அடுத்த கல்யாணன்ற லெவலுக்கு நாங்கள் இன்னும் பீடியாட்ரிஷியன் போகவே இல்லை. இது எப்படி நடக்கும்ன்றது இனிமேல் பார்க்கணும். ஒரு விஷயத்தை நமக்கு முழுசாக தெரியாதப்போ யார் சொல்கிறதையும் நம்ம நம்புவோம்மா. ஸோ முதல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டிசம்னு ஒரு குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது இது எதனால் வந்ததுன்னு யாருக்கும் புரியல. அப்போ வந்து வேக்சினேஷன் போட்டதுனால வந்ததுன்னு ஒருத்தர் ஆரம்பித்து வச்சோடனே உடனே எல்லாரும் வேக்சினேஷனால தான் வருதுன்ட்டு வேக்சின் எல்லாம் நிறுத்த ஆரம்பித்தாங்க. இந்த மூளை குறைபாடுன்றது வந்து 27 நாள் குழந்தையில வர்றது. ஸோ இது வந்து நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியாச்சு. வேக்சினேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி இப்போ ஆட்டிசம்னு ஒரு டயக்னோசிஸ் கொடுத்தோம்னா நிறைய சென்டரில் வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில். அதே மாதிரி தான் இதுக்கும். பசும்பால் ஒத்துக்கும், எருமைப்பால் ஒத்துக்காது, இப்படி ஆளாளுக்கு ஒன்று. இந்த பால் ஒத்துக்கும், அந்த பாலே ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. அதே மாதிரி கோதுமை ஒத்துக்காதுன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தா வெறும் கோதுமை தான் அவங்களுக்கு. நம்மளுக்கு எப்படி அரிசி சாதம் முக்கியமோ அதே மாதிரி கோதுமை சப்பாத்தி தான் அவங்க முழுக்க முழுக்க சாப்பிட்றவங்க 3 வேளையும். இதை சாப்பிடாம என்ன கொடுப்பாங்க அவங்க? அதே மாதிரி இங்கே அரிசி வேண்டான்னா என்ன கொடுப்போம் குழந்தைக்கு? ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்மளோட மனசில் தோன்றதை சொல்கிறோம். இதுக்கும் ஆட்டிசமுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஆட்டிசம் வந்து மூளை வளர்ச்சி சரியில்லாதனால வர்றது. இது எந்த ஆகாரத்தினாலேயோ வேக்சின்னாலேயோ வர்றதில்லை. அதெல்லாம் காரணமே இல்லைங்கிறத இப்போ நிறைய தடவை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கோம். ஓகே மேம். இப்போது பேரண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? பேரண்ட்ஸ்க்குன்னு ஒர்க் ஷாப்னா டிசபிலிட்டி இஷ்யூஸ்ன்னு பண்ணியிருக்கோம்மா. எல்லா டிசபிலிட்டியோடையும் இப்போ மென்டல் ரிட்டார்டேஷன்
இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, இதெல்லாம் வந்து மூளையை பொறுத்து சரியாக வளராத பிரச்சனைகள். மூளை வளர்ச்சி சரியாக இல்லாதப்போ ஃபிசிக்கல் டிசபிலிட்டி என்ன வரும், கை கால் நடக்க வராது, ஃபிட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டிசம் இதில் ஒரு டயக்னோசிஸ்ன்னு வரும்போது எப்படி தடுக்கிறதுன்ட்டு இது பேரண்ட்ஸ் ஒர்க் ஷாப் நிறைய பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எல்லா ஜென்ரல் டாக்டர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். டிசபிலிட்டின்னா என்ன, டிசேபிலிட்டியை எப்படி தடுக்கிறது, இது வந்துடுதுன்னா எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும், எப்படியெல்லாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள், இதை நம்ம எப்படி மேலே கொண்டு வர முடியும், இதெல்லாமே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 4000 பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர்ஸ், தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் டாக்டர்ஸ் இவங்களையெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து, அது இல்லாமல் தமிழ்நாடு டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணி தமிழ்நாடு டாக்டர்ஸ் 4000 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் நேச வித்யான்னு ஒரு சின்ன சென்டர் இருக்குமா, இது வந்து 5 பேர் பீடியாட்ரிஷியன் நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ ஆட்டிசம்னு வர்றவங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அவங்களே கேட்டு வராங்க, நெட்டில் பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன அளவில் நாங்கள் இப்போ பண்ணுறோம், இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணுறோம். இப்போ இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பீடியாட்ரிஷியன் கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேலே இருக்கும் பீடியாட்ரிஷியன். ஸோ இங்கேயே வந்து நாங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கேயே. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ்க்கு அவேர்னஸ் அபவுட் ஆட்டிசம் எவ்வளோ ஏர்லியராக கண்டுபிடிக்கணும், எப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும், எப்போ தெரப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எதிலெல்லாம் சஸ்பெக்ட் பண்ண முடியும்னு பீடியாட்ரிஷியன்ஸ்க்கே இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயின்னு இருக்கு எல்லாருக்குமே. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸே நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நாங்களே நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கே இது புதுசு தான். நிறைய இப்போ அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால 40-45 வருஷமாக இருக்கிறதுனால நாங்கள் மற்றவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே மேம், இந்த வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேயில் நீங்கள் பொதுவாக என்ன ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நம்ம ஆட்டிசம் இவ்வளோ நேரம் பேசுனதில் நம்ம புரிஞ்சுட்டது வந்து இது பிறப்புலேயே குறைபாடு, இதை கர்மான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மூளை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா வருது. மூளை வளர்ச்சி பாதிப்பை எப்படியெல்லாம் தடுத்துக்கலான்றதும் பார்த்தோம். அம்மா கிட்டேருந்து அம்மாவோட கர்ப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த வயசில் கர்ப்பம் தரிக்கிறது, கர்ப்பத்தப்போ என்னெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பண்ணணும், குழந்தை பிறக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடும், அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான்மா. இதெல்லாம் தான் ஆட்டிசம் ப்ரிவென்ஷனுக்கு வந்துட்ட பிறகு பண்ணுறது ரொம்ப குறைச்சல் தான். வராமல் தடுக்கிற வழிகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்தது ஆட்டிசம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்க எதெல்லாம் வச்சு நம்ம ஆட்டிசம்னு திங்க் பண்ணுவோம், எப்போ நம்ம ஒரு தெரப்பிக்குன்னு போகும், எப்போ டாக்டர்கிட்ட போகணும், எப்போ பீடியாட்ரிஷியன்கிட்ட போகணும், என்ன செய்யணும், பீடியாட்ரிஷியன் எதை நம்மக்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலம்மா அப்பா அம்மா 2 பேரும் வேலை செஞ்சால் தான் இந்த காலத்தில் பழைக்க முடியும்னு இருக்கும்போது தனியாக குழந்தைய விடக்கூடாதுமா. நமக்கு வேணும்னு குழந்தை வச்சுட்ட பிறகு குழந்தைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் பழக்கப்படுத்தணும். இப்போ பேச்சுன்றது மட்டும் இல்லை, நடக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது, படியேற பழக்கப்படுத்துறது, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பழக்கப்படுத்துறது, ஒரு எமோஷனல் கண்ட்ரோல், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுது, எதுக்கெடுத்தாலும் எதையுமே பேசாமல் விலகி இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் எப்படி தனித்துவமாக இருக்கணுன்றதெல்லாம் அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். வேணா தாத்தா பாட்டி இல்லை, அத்தை மாமா யாரும் இல்லாதப்போ சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா வேறு ஏதாவது கேர்டேக்கர் நல்லா பேசுகிறவங்க, நல்லா குழந்தையோடு இருக்கிறவங்க, குழந்தைய அரவணைச்சிட்டுனா வெறும் பேச்சால் மட்டும் இல்லை, மார்போடு மார்பை அணவடிச்சுக்கிறோன்றல, குழந்தை அழுது விழுந்து அடிபட்டால் எடுத்து தூக்கி வச்சுட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த தரையை அடித்தா குழந்தை சமாதானம் ஆகிடும். இது கூட ஒரு எமோஷனல் கண்ட்ரோல். இந்த எமோஷனை அப்பா அம்மா கொடுக்கணுமா. ஏன்னா இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலின்னு இருக்கும்போது குழந்தைக்குன்னு டைம் கொடுக்கணும். இப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து குவாலிட்டி டைம் நிறைய குழந்தைக்கு கொடுக்குறேன்ட்டு. 2 பேரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கும்போது இந்த குவாலிட்டி டைமுங்கிறது 1 hour per day, 2 hour per dayன்ட்டு. இப்போ குழந்தைன்ட்டு வரும்போது அதுக்கு டைம் எல்லாம் பார்க்க தெரியாது. இன்றைக்கி விழுந்து அடிப்படும், இன்றைக்கி சாப்பிட பிடிக்காது, ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும், அம்மா கிட்ட ஒட்டிக்கணும், அம்மா மடியில் படுத்து தூங்கணுன்ட்டு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பார்க்கணுன்னு தோணும், விளையாடணும்னு தோணும். இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வேணுமா. ஸோ குவாலிட்டி டைம்ன்றதை விட குவான்டிட்டி டைமுங்கிறத தான் நான் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக வேலைக்கு போகக்கூடாது அம்மான்ட்டு இல்லை, கிடைக்கிற டைம் எல்லாம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தாத்தா பாட்டி இருந்தால் எந்த பக்கம் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க. குழந்தைக்கு 3-4 வயசாகிற வரையும் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைக்கு எமோஷனல் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும். இது இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், இந்த நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது அந்த டிசிப்ளின் கொண்டு வரத்துக்கும் யாராவது வீட்டில் இருக்கணுமா. தனியாக குழந்தைய விட்டுட்டு குழந்தை தானே வளரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நடக்காது. குழந்தையோட மென்டல் கண்ட்ரோலும் வேணும். ஆட்டிசம் மட்டும் இல்லை, மைண்ட் கண்ட்ரோல் வேணும். ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, தன்னைத்தானே எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் பண்ணுறது எப்படின்றதையும் குழந்தை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டாதான். இதுக்கு வீட்டில்
யாராவது ஒருத்தர் வேணும். சர்வெண்ட் மாதிரி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உண்மையான அன்போடு இருக்கிறவங்க வேணும், அரவணைச்சிட்டு போகிறவங்க வேணும். ஸோ அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டியோட அன்பு அரவணைப்பு இருந்தால் இந்த ஆட்டிசம் ரொம்ப குறைக்க முடியுமா? இது இல்லாததே ஒரு காரணமோன்ட்டு கூட எங்களுக்கெல்லாம் இப்போ தோணுது. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளையிங் பேரண்ட்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் தான் இது நிறைய இருக்குது. ஒரே ஒரு குழந்தையா இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தெரப்பின்னு பண்ணி குழந்தைய என்றைக்குமே சந்தோஷப்படுத்த முடியாதுமா. முதல்ல பிரெயின் ஃபார்ம் ஆகும்போது இந்த எமோஷனல் கண்ட்ரோல் வரணும். தான் காரியத்தை தான் பண்ணிக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குழந்தைக்கு வரணும். அது இல்லாமல் தான் வேலையை செய்கிற பழக்கத்தையும் உருவாக்கணும். குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே பண்ணுறதுக்கு டாய்லெட் கண்ட்ரோல், தூங்குற டைமுன்ட்டு. இந்த நிறைய குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்க தூக்கம் சரியாக வரலம்பாங்க. ஏன்னா அப்பா அம்மாவே 12-1 மணி வரலையும் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். லைட் இருந்ததுன்னா குழந்தைக்கு தூக்கம் வராது. தூங்குறதுக்கு கூட ஒரு சரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் நம்ம. இது எல்லாமே குழந்தைக்கு முக்கியமாக. இந்த டிசிப்ளின், ஒரு அன்பு, அரவணைப்பு இருந்தால் இந்த ஆட்டிசம் ரொம்ப குறையும் தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் as pediatricians. ஓகே மேம், நீங்கள் இப்போ பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறது, இப்போ இந்த குழந்தைங்க வாய் தொடர்ந்து பேசவும் பேசாது, நம்மக்கிட்ட கம்யூனிகேட்டும் பண்ணாதுங்கிறப்போ அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குமா. அதனால தான் தனியாக குழந்தைங்களை விடாதீங்க, பாதுகாப்பான சூழ்நிலையில் குழந்தைங்களை விடுங்கிறோம். நார்மல் குழந்தை கூட தன்னை தானே காப்பாற்றிக்கிற சக்தி கிடையாது, புரியிற தன்மையும் கிடையாது. குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பழங்காலம் மாதிரி கூட்டு குடும்பம் வேணுமோன்றது மாதிரி நாங்கள் தான் நினைக்கிறோம். அப்போ வந்து சொல்லுவோம், கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க குழந்தைய, டீச்சர் வந்து அடிப்பாங்க, யார் பார்த்தாலும் திட்டுவாங்க குழந்தைன்னு. பட் அதெல்லாம் கூட குழந்தை தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம். எதை எப்படி இருக்கணும், சொசைட்டியில் எப்படி வாழணும், எப்படி ஒரு லைனுக்குள்ளே அடங்கி இருக்கணும், எந்த நேரத்துக்கு படிக்கணும், எந்த நேரத்துக்கு விளையாடணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எல்லாத்துக்குமே ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் பழையபடி அவசியம். ஒன்று தனித்துவமாக ஃப்ரீயாக விட்டுறோம் குழந்தைன்றது. ஃப்ரீயாக விடுறது என்ன படிக்கணும், என்ன செய்யணுங்கிறதுக்கு ஃப்ரீயாக விடலாம், எதை கற்றுக்கணுன்றது குழந்தைக்கே ஃப்ரீயாக விடலாம். பட் இந்த டிசிப்ளின் வாழ்க்கை நிலையை வந்து நம்ம கற்றுக் கொடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிசிப்ளின் குழந்தைக்கு வேணும். இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் குழந்தை என்ன வேணாலும் பண்ணட்டோன்னு விட்டுருவேன். எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா தான் தெரியும். ஸோ நல்லது கெட்டதை கற்றுக் கொடுத்து எதை பண்ணணும், டிசிப்ளின்டாக எதில் இருக்கணும்னு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். இப்போது நம்ம வந்து யாராவது கூட இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில், இப்போ நம்ம ஒரு பூனையோ ஒரு நாயோ அவங்களுக்கு தொட பிடிக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சில விஷயங்கள் அவங்களுக்கு டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிறோம், இது ரிப்பீட்டடாக செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் பெட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மேம்? பெட்ஸ் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறத விட இப்போ பிரச்சனையே இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி, மொழி பிரச்சனையாக இருக்குது, மற்றவங்களோட சேர்ந்து வாழறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. பெட்ஸோடு இருந்தால் இன்னும் அந்த தனித்துவம் தான் போயிடுமே ஒழிய மற்றவங்களோட அவங்க இன்டகிரேட் பண்ணணும். சொசைட்டியில் ஒரு ஆளாக அவங்க இருக்கணும்னா ஹியூமன் பீயிங் கான்டாக்ட் வேணும் அவங்களுக்கு. பெட்டு வேணால் அவங்க சந்தோஷத்துக்காக இருக்கலாம், பட் கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஹியூமன் கான்டாக்ட் வேணும், பேசுகிற மொழி வேணும் அவங்களுக்கு. காதில் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதை திருப்பி சொல்கிறதுக்கு அதனோட மீனிங் என்னன்னு புரியும் அவங்களுக்கு. இல்லாட்டி அந்த மீனிங் புரியாது. பெட்டு வேணா வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கலாம், அதுவே ஒரு ஆளா இருக்க முடியாது. கண்டிப்பா விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறையவே இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் டாக்டர்ஸ் கிட்டயோ, கேர் கிவர்ஸ் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டயோ என்ன விஷயங்கள்லாம் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஒரு பெண்ணுனாக்க சின்ன வயசுலேருந்தே அவளோட நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நல்லா ஆக்டிவாக இருக்கணும் கேர்ள்ஸு, ரொம்ப வெயிட் போடக்கூடாது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு 25-32 வயசுக்குள்ளே குழந்தை பிறப்பை இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அம்மாவோட வயசு மட்டும் இல்லை, அப்பாவோட வயசும் ரொம்ப முக்கியம். ஆட்டிசம்க்கு இது மேஜர் காசுன்னே இப்போ சொல்கிறோம். ஸோ அதுவும் ஒன்று எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சி சமயத்தில் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். நிறைய பேர் ப்ரெக்னென்சின்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு வேலையும் செய்யாமல் பேசாமல் உட்காண்ட்ருக்காங்க, அதில் வெயிட்டு தான் ரொம்ப ஏறும். ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ப்ரெக்னென்சி வியாதி கிடையாது, நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோன்றதை நினச்சி எல்லா வேலைகளையும் எப்பவும் போல் இயங்கணும். அவங்க ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்டுக்கு 10 கிலோ ஏறினா போகிறோம், அதுக்கு மேலே எக்ஸசிவாக வெயிட் ஏற வேண்டாம். அந்த அளவுக்கு வெயிட் ஏறுற அளவுக்கு சாப்பிட்டா போதும். நார்மல் சாப்பாடு சாப்பிடலாம், என்ன பழக்கமான டயட்டோ அது சாப்பிடலாம். ப்ரெக்னென்சிக்காக தனி டயட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. ப்ரெக்னென்சி போகிறதுக்கு முன்னாடி பிபி சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், தைராய்டு கரெக்டாக வேலை செய்தான்னு பார்த்துக்கணும், ஹெப்படைட்டிஸ் பின்ற இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் MMR வேக்சின் போட்டிருக்குமா, டிடாப் வேக்சின் அம்மாவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சி போகிறதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் ப்ரெக்னென்சின்னு வச்சுக்க போகிறோம், நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போதே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கணும். அப்போ தான் பிரெயினும் தண்டு உடம்பும் அப்நார்மலாக டெவலப் ஆகாமல் இருக்கும். ப்ரெக்னென்சின்னு போன பிறகு எப்பவும் போல் எல்லா வேலைகளும் செய்யலாம். நார்மல் டயட்,
நார்மல் தூக்கம், நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணணும். எதுலேயுமே வித்தியாசம் இருக்க வேண்டாம். மனசையும் காமாக வச்சுக்கணுமா, இதுவுமே குழந்தையோட பாதிப்புக்கு ஒரு காரணம். மனசும் நிம்மதியாக வச்சுட்டு நார்மலாக குடும்பத்தில் எப்பவும் போல் அவங்க இயங்கலாம், வெளியிலையும் வேலை பண்ணலாம். எந்த வேலையும் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் வேக்சின் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். 2 வேக்சின் போடுறோம் ப்ரெக்னென்சி அப்போ, அதையும் போட்டுக்கணும். அவங்க தொடர்ந்து அடிக்கடி அவங்க செக்கப்புக்கு போகணும். ஸோ பார்க்கும்போது தான் கைனகாலஜிஸ்ட்க்கும் தெரியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ இவங்களுக்கு இன்டர்வீன் பண்ணணுன்ட்டு. ஸோ ரொம்ப வெயிட் நிறையா இருந்தால் ப்ரீடர்மாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். டேர்ம் பேபியாக பிறந்ததுன்னா 37 வாரம் 40 வாரத்தில் பிறந்ததுன்னா குழந்தை வெயிட் ஏறிடுத்தினாலும் பிறக்கும்போது கஷ்டங்கள் வரலாம். ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டம், பிறக்கும்போது என்ன கஷ்டம், பிறந்த பிறகு என்ன கஷ்டம் குழந்தைக்குன்றது எல்லா டாக்டரும் சொல்லி தருவாங்க. என்ன இதில் எதிர்பார்ப்பு இருக்க முடியுன்றது அதெல்லாம் பார்த்துட்டு 6 வாரத்துலேருந்து பீடியாட்ரிஷியன்ட்ட போகிறாங்க தடுப்பூசி போட்டுக்கிறதுக்குன்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் தடுப்பூசி போட போகும்போது பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட நாங்கள் இப்போ பழக்கப்படுத்துகிறோம். அப்போ இருந்தே செக் பண்ணுங்க எல்லாத்தையும். இந்த சோஷியல் ஸ்மைல், முகம் பார்த்து சிரிக்குதா குழந்தை அப்படிங்கிறது, தலை நிற்கிதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த ஆட்டிசம்னு வர்றதுக்கு சான்சஸ் இந்த மாதிரி முகம் பார்த்து சிரிக்கலைன்னா 6 வாரத்தில் தடுப்பூசி போகும்போதே டாக்டருக்கு சந்தேகம் வரும். பீடியாட்ரிஷனுக்கு அம்மா அப்பாவை பார்க்க சொல்லுவாங்க. டெலிவரினாக்க 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவுன்னு கிடைக்குது. குழந்தையோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மூளை வளர்ச்சிக்கும் முக்கியம், குடல் வளர்ச்சிக்கும் அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே தாய்ப்பால் தான் கொடுக்கணும். பிறந்த அன்னையிலேருந்து கொடுக்கணும். 6 மாதம் வரலையும் வெறும் தாய்ப்பால் போகிறோம், வேறு பாலெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதத்துலேருந்து வீட்டில் என்ன ஆகாரம் பழக்கமோ அந்த ஆகாரத்தை கொடுக்கலாம். முதல்ல கஞ்சி மாதிரி கொடுக்கலாம், அடுத்தது சாதமே ஊட்டி விடலாம். தயிர் சாதம், பருப்பு சாதம், அந்த மாதிரி ஆகாரமும் நல்லா இருந்தால் தான் உடம்பு வளர்ச்சியும் சரியாகும். குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குதா, நம்ம சொன்னதுக்கே கேட்குதா, பேர் கூப்பிட்டா திரும்புதான்றதெல்லாம் அம்மா அப்பா தான் நோட் பண்ணி சொல்லணும். ஒவ்வொரு தடவை பீடியாட்ரிஷியன்ட்டு போகும்போதும் என் குழந்தை நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்கலாம். தப்பே கிடையாது. அது ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னாக்க திருப்பி 2-3 தடவை பீடியாட்ரிஷியன்ட்ட போய் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். வந்துடுதுன்னா ஆட்டிசம்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெரப்பியை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். தெரப்பி ஆரம்பித்தா மைல்டு ஆட்டிசம் கிட்டத்தட்ட நார்மல் பர்சன் மாதிரி ஆக முடியும். இந்த மாடரேட் ஆட்டிசமில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அவங்க யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதெல்லாம் சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சிவியர் ஆட்டிசம் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும். அது டேக்கிள் பண்ணுறதுக்கு தனியாக அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் எஜுகேஷன் வேணும், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வேணும். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸும் இப்போ நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். கவர்மெண்ட்லேயும் நிறைய ஹெல்ப் கிடைக்கிது. இப்போ டிசபிலிட்டி இஷ்யூஸுன்னே கவர்மெண்ட்டில் தனியாக எல்லாருக்கும் மாதம் ஸ்டைப்பண்டுன்னு கொடுக்குறாங்க. தனியாக அவங்களுக்கு NIOSனு ஒவ்வொரு சப்ஜெக்டாக எழுதுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ஃபங்க்ஷனல் லிட்ரஸின்னு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது, ஒரு ஸ்கில் செட் கொடுத்து ஒரு தொழில் எப்படி அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்குறது கவர்மெண்ட் மூலமாக நிறைய ஹெல்ப் கிடைக்குது. தனியார்கள், NGOs, ட்ரஸ்ட் எல்லாம் நிறைய ஹெல்ப் கிடைக்குது. கேட்டால் தான் கிடைக்குமா. ஸோ அவேர்னஸ் இருந்தால் ஹெல்ப்பும் வாங்கிக்கலாம். தடுக்கிறது எப்படி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏர்லியராக கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், எப்படி ஹெல்ப் எந்த இடத்துல இருந்தெல்லாம் உதவி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். இந்த வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேயில் பேரண்ட்ஸ்க்கும் சரி, கேர் கிவர்ஸ்க்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, பீடியாட்ரிஷியன்ஸ் டாக்டர்ஸ்க்குமே சரி என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை தெய்வம் தந்த பூவே தொடரில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு குழந்தைகள் நல மருத்துவர் யசோதா தணிகாச்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.